Taste the Daily. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கி இல்லாததை ஆட்டோ டிரைவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக அருண், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்ற நிலையில் கூட தற்போது வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு மாநில தலைவருடைய உடலுக்கு 4 நாட்கள் கழித்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதி. அவரது இல்லம் அயனாவரம் பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கூட சட்டம் ஒழுங்கை சீராக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆட்டோ டிரைவர் ஒருவர், அதாவது அந்த ஆம்ஸ்ட்ராங்கிடம் துப்பாக்கி இல்லாததை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்டோ டிரைவர் பெரம்பூரை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அந்த பெரம்பூர் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த கட்டுமான பணிகளை பார்வையிடுகிற போது தான் கையில் வைத்திருந்த அனுமதி பெற்ற அந்த துப்பாக்கியை காரில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த தகவலை உறுதிப்படுத்தி அந்த ஆட்டோ டிரைவர் அந்த கொலை கும்பலுக்கு கூலிப்படைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலேயே அந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கொலை தாக்குதல் நடத்திய, கொலை வெறி ஆட்டம் நடத்திய அந்த கும்பல் நெல்லையைச் சேர்ந்த கூலிப்படை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள், அதே போன்று ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள், அவருடைய குடும்பத்தினர் சிபிஐ விசாரணை வேண்டும். ஏனென்றால் தமிழக போலீசின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தமிழக போலீஸ் என்பது முதல்வருடைய கையில் இருக்கிறது. எனவே அவர் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. அவர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டார்கள். பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு கூட, ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட பிறகு கூட அந்த உடலை அவர்கள் வாங்க மறுத்துவிட்டார்கள். காரணம், ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது. அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் வைத்து அவருடைய உடலை புதைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. நீதிமன்றத்தை நாடிய பிறகு படூர் பகுதியில் புதைப்பதற்கு, இறுதிச்சடங்கு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் அந்த இல்லத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். 4 நாட்கள் கழித்து தனது தொகுதிக்கு அருகே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் காலம் கடந்து சென்று அங்கு அஞ்சலி அவர்களுக்கு ஆறுதல் செலுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது, தமிழகத்தினுடைய காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த நிலையில் செயல்பட்டிருக்கிறார், அப்படி காவல்துறை ஒழுங்காக செயல்படாத காரணத்தினாலேயே இந்த மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து நாள்தோறும் 10க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. மாணவர்கள் கடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளும் ஒரு புறம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் போதைப்பொருள் விற்பனை என்பது காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் 71 பேருக்கு மேல் இதுவரை கள்ளச்சாராயம் குடித்து மரணித்து இருக்கிறார்கள். அந்த துயரம் மீளாததற்குள் அங்கு ஒரு புறம் எலிக்காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் கள்ளக்குறிச்சியாக விழுப்புரம் மாவட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே கள்ளச்சாராயம் கொடுத்து ஒருவர் இறந்திருக்கிறார். பழனிசாமி என்கிற ஒரு விவசாயி இறந்திருக்கிறார். வேலு என்கிற ஒரு விவசாயி சிகிச்சையில் தீவிர பிரிவில் இருந்து வருகிறார். இன்றைக்கு மேலும் 6 பேர் கள்ளச்சாராயம் அறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாலியல் வன்புணர்வு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பது ஆளும் கட்சியினுடைய கையில் இல்லாமல் அது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தினந்தோறும் கொலைகள், கற்பழிப்புகள், அதே போன்று போதைப் பொருட்களுடைய விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது. ஒட்டுமொத்த தமிழகமே அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய தொகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கூட ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேசிய கட்சியை சார்ந்தவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை முதல்வரே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.